அல்லிமுத்து பந்தயம் இந்த நாடகத்தில் நான் யார், என் பெயர் என்ன, ஒவ்வொன்றை சொல்கிறேன், கவனமாய் கேள். என் பெயரோ என் பேரோ அல்லிவேந்தன். அல்லிமுத்து. அல்லிவேந்தன் அல்லிமுத்து. உண்மைதான். ஆமாங்க. இந்த அல்லிமுத்தை பெற்றெடுத்த என் தாய் தந்தைகள் யார் தெரியுமே? யாரா? எங்க அப்பம்மா, ஒப்ப ஜட்டி வாதர், ஒப்பா தங்கமா. எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? புடி மத்தாம் தடி. அது நம்ம ஊர்ல இங்க ஜாடப்பட்டீங்க. இந்த நாடகத்துல யாருன்னு தெரியாது. இந்த நாடகத்தில் யார்? அது தெரியாது, நீ தான் சொல்லணும். அதிகமா சொல்லணும். ஏன் ஏச்சு புண்டியா? நம்ம 27,000 இல்ல? 27,500. புடுத்தாங்க சென்ட்ரி புண்டி வாங்கிட்டு போவேன். 27,500. சரி 27,000. சுமார் 25 ஆண்டு காலத்திற்கு முன்பதாக இன்னும் நல்லா கவுண்டமட்டியிலே கூட்டி வந்து அறிமுகம் செய்து வைத்து தன் மகனுக்காக இன்னும் நல்லா நல்லா கவுண்டமட்டியிலே குடியிருக்கும் யாரு? அங்க ஒரு கண்ணன் ஒரு மாரியம்மன் இருக்கிறாள். அந்த ஆண்டவன் கோயிலுக்கு முன்பதாக அர்ஜுனன் தவசி நாடகத்தில் முதல் நம்மளை கூட்டி வந்து அறிமுகம் செய்து வைத்து இதுவரை ஆதரவு தந்து கொண்டிருக்கும் உயிருக்கு மேலான நம்ம கஞ்சிக்காரர் யாரு? நம்ம சின்ன பையனை இதுவரை கூத்துன்னு தெரிஞ்சுட்டா முதல் போன நமக்கு நாம ஆட முடியாதுன்னு சொன்னாதான் வேற நாடக கலைஞருக்கு இதுவரை ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார். பணம் பெரிதல்ல மனிதனுக்கு குணமே பெரிது. ஃபர்ஸ்ட் அந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பதுக்கு எப்படி பார்த்தோமோ அப்படியே நின்னு இருக்கிறார். ஒரு நூல் கூட மாறல. பேச்சிலையும் சரி, நடைமுறையிலையும் சரி. இடையில 100 வாரத்துக்கு சொன்னாரு, பணம் பெருசுல குணம் தானே, 3000 சாமி எடுத்துட்டு மீதி கொடு. சரி, அப்படிதான் சாமி கொடுத்துட்டு வரலாம்டா. வர்றா சாமிக்கு 3000 கொடுத்தா நாளைக்கு நம்மளுக்கு 5000 சாமி திருப்பி கொடுக்கும்டா. ஆமா, கொடுங்க சாமி. ஆனா கோமாளி சம்பளத்தை மட்டும் எடுத்துக்க. நாளைக்கு சாமி 3000 கொடுத்துட்டு அப்படி போய் மளிகை கடையில் போய் கடைக்காரன் வரைக்கும் பறிச்சு கொடு. அப்படி தூக்கல் தப்பா எடுத்துட்டு போங்க. இங்க 3000 முடிச்சா கோமாளி கட்டு. இன்னும் தெருக்கூத்தை உலகம் முழுவதும் பார்த்து ரசிக்கிறாங்க. நமக்கு ஒரு ஆதரவு தராங்கன்னா அவங்களும் நம்மளை வாழ வைக்கும் தெய்வங்கள். அங்க படுத்துட்டு இருக்காங்களா? இப்ப எத்தனையோ நவீன காலங்கள் வந்தாலும் அதாவது திரை மூலியமா
எத்தனையோ மேடை நாடகம் எடுத்து ஒளிபரப்பு பண்றாங்க, ஆமா. திரைப்படங்களை எடுத்து ஒளிபரப்பு பண்றாங்க. ஆமா. ஆனா ஃபர்ஸ்ட்ல இருந்து முதல் ஆதியிலே பிறந்த இந்த தெருக்கூத்து கலை, ஆமா. இந்த கலைய ஆ. இன்னைக்கு டிவிலயும் கண்டு ரசிக்கிறோம் அப்படின்னா, ஆமா. தொலைக்காட்சியில கண்டு ரசிக்கிறோம்னா ஆ. அதற்கு காரணம் ஆ. என்ன கருப்பூரிலிருந்து வருகின்றிருக்கும் ஆ. ஆறுயிர் நண்பர்கள். ஆ. யாரு? எங்க செல்வம் ஐயா அவர்களும் சரிங்க. எங்க பெருமாள் ஐயா அவர்களும் ஆ. நண்பர்கள் உறுதுணையா இருந்து ஆமா. நம்ம அன்புக்கு இணங்கி அழைப்புக்கு கட்டுப்பட்டு ஆமா. வருகை தந்திருக்கிறாங்க. ஆமாங்க. இன்னைக்கு பக்கம்னு வந்திருக்கிறான்னு நினைக்காத, ஆ. ஒரேடியா திருச்செங்கோடு தாண்டி பெண்ணாகரம் தாண்டி எல்லாம் வராங்க. நம்ம நாடகத்தை பார்த்து அதை தெருக்கூத்தை எடுத்து தொலைக்காட்சியிலே ஒளிபரப்ப வேண்டும் என்று ஒரு நல்ல எண்ணத்திற்காக அவர்கள் வாழ்க்கையும் அவர்கள் செய்யும் பணிகளும் தொழிலும் மென்மேலும் ஓங்கி வளர கண்ணனூர் மாரியம்மன் துணை இருப்பாள் என்று ஆண்டவனை வேண்டுகிறோம். இந்த அல்லிமுத்தை பெற்றெடுத்த என் தாய் தந்தைகள் என் தாயோ சங்குபதி. தாய் சங்குபதி. தாய் என்று ஒருவர் இருந்தால் தந்தை ஒருவர் வேண்டுங்க. தந்தை ஒருவர் வேண்டும். உண்மை. என் தந்தை யாரியா? யாருங்க? அவர் எப்பேற்பட்டவர்? போர் 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 என்றால் சமர் போர். புரியுதா? சண்டை. போருக்கு அஞ்சாத வீரன். போர் மன்ன மகாராஜனின் தந்தை. சாமி. உண்மை. போர் மன்ன மகாராஜன் உனது தந்தை. உண்மை. தாய் சங்குபதி. சங்குபதி. தாய் சங்குபதிக்கும் போர் மன்ன மகாராஜனுக்கும் உன்னுடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர்? என்ன வந்து பொம்பளைகளை கட்டி பிடிக்க மாதிரி பிடிக்கிறா? ஒரு ஆசைங்க. போருக்கு அஞ்சாத வீரன்.
போர் மன்ன மகாராஜனுக்கும் என் தாய் சங்கமதிக்கும் பாலைக்கு ஒரு குலையைப் போல தாய்க்கு தலவல்லையாய் பிறந்தேன். அன்பு மகன் அருமை செல்வன் ஒருவனை பிறந்தேன். அப்படி ஒரே ஒரு மகன் அன்பு செல்வன் இங்க பிறந்து வாழ்ந்தரக்கூடிய இருப்பிடம் என் தேசம், நாடு, என் நாடு, என் நகரம் எது தெரியுமா? சிவன் அமந்தாபுரி பட்டினம். அவ்வளவு ஒரு அழகான பேரை நான் எங்கேயும் கேட்டதில்லை சாமி. ஏங்க என்ன உங்களுடைய நாட்டுக்கு ஏன் சாமி சிவன் அமந்தாபுரி பட்டினம்னு வந்தது? என்னங்க விளக்கம்? எப்படி உங்க நாட்டிற்கு சிவன் அமந்தாபுரி பட்டினம்னு சொல்றீங்க? ஆமா. உங்க நாட்டுக்கு இந்த பேர் எப்படி வந்தது? ஏன் இந்த பெயர்? ஆமாங்க. உலகத்தில் எத்தனையோ நாடு இருக்கிறது. ஆமா. உங்கள் நாட்டுக்கு சிவன் அமந்தாபுரி பட்டினம் என்ற பெயர் எதற்கு வந்தது? உண்மை. யாரால் வந்தது? எப்படி வந்தது? ஆமாங்க. அப்படியா? உண்மை.
நாட்டுக்கு ஏன் சிவன் அமர்ந்தாபுரி பட்டினம் என்று பெயர் வந்தது? சொன்னால்தாங்க எங்களுக்கு தெரியும். தப்பதான் மன்னிச்சுங்க. அப்படியா? உண்மை. உலகத்துக்கெல்லாம் படியளக்கக்கூடிய பரமசிவன் ஆ அந்த உத்தமன் ஆ உலகத்துக்கெல்லாம் ஒரு நாள் படியளந்து விட்டு ஆ என் நாட்டு வழியா வந்தாராம். ஆஹா. யாரு? யார் சாமி? சிவபெருமான். சரி. அப்படி வரும் பொழுது என் நாட்டு அழகை கண்டு ஆ அடேங்கப்பா ஆ இந்த நாட்டிலே சற்று நேரம் தங்கி செல்லணும் ஆ அப்படின்னு ஆ உலகத்திற்கே படியளக்கக்கூடிய பரமசிவன் வந்து என் நாட்டில வந்தாராம். சாமி. யாரு? உலகே படியலுக்கு கூடி பரமசிவன். ஆமா. என் நாட்டு பெரியவர்கள் எல்லாம் பார்த்து விட்டு அடேங்கப்பா உலகத்திற்கு படியளக்கும் பரமசிவனே வந்து நாட்டிலே அமர்ந்திருக்கிறாரே. அவன் வந்து அமர்ந்ததனால் நடக்க முடியலையோ. சிவனே வந்து அமர்ந்ததனால் என் நாட்டுக்கு சிவன் அமர்ந்தாபுரி பட்டினம் என்று பெயரிட்டார்களா? அதான் உங்க நாட்டு சிவனந்தாபுரி பட்டினம் மட்டும் பெயர். ஆமா. சரி சாமி. இருந்தாலும் தாயும் பிள்ளையும் தனிமையில் வாழ்கிறோம். இதுலயும் ஒரு விடை இருக்கிறது. தாயும் பிள்ளை தனிமையில் வாழ்றீங்க. உண்மைதான். அப்ப தந்தையா சத்தப்படாய் சாமி. அடே டீ குடிக்கணும்னா வாய் மூடிட்டு குடிங்க மாட்டேன். எப்படி பல்லு மலையை ஒத்துறது? குடிங்க. எப்பறம் வாய் மூடிட்டு குடிப்பாங்க? என்னடா பாப்பா ஜூரிக்கு இப்படி வகுத்து பக்கத்துக்கு கொடுக்குறே. நான் தான் கொடுத்தேன். நாங்க குத்தனா அது கொலை, நீயே குத்திட்டா தற்கொலை. இவ்வளவு ஓடிட்டு இருக்கு பாக்குறீங்க. அப்புறம் நாங்க தான் குத்தி கொண்டான்னு சொல்லி போட மாட்டாங்க. யாரு? போர்க்கஞ்சாத வீரன் போர் மன்னன். 6 மாதம் காட்டுக்கு சென்றால் அங்கே சிங்கப்பிலி கரடி என்று சொல்லக்கூடிய மிருகங்களை வேட்டையாடுவார். 6 மாத காலம். 6 மாதம் ஆன பிறகு எங்கள் வீட்டுக்கு வந்தால் எங்கள் நாட்டில் என்னுடன் என் தாயுடன் என் மக்களுடன் 6 மாத காலம் இருப்பார். இதனால்தான் என் தந்தை கானகம் சென்று 6 மாத காலம் ஆகிவிட்டது. இன்று வருவார் நாளை வருவார் என்று எதிர்பார்த்து இருக்கிறேன் என் தாயிடத்திலே. சரி. காடு 6 மாதம், வீடு 6 மாதம். வேட்டைக்கு செல்வது என் தந்தை வேந்தருக்கு வேலை, போர் மன்னனுக்கு. அதனால் தான் தாயும் பிள்ளையும் தனிமையில் வாழ்கிறோம் என்று சொன்னேன். இருந்தாலும் 5 சிறு வயது அறியாத குழந்தை பருவனுக்கு பாடசாலை சென்று பள்ளிக்கூடத்திலே படித்துக் கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் இன்று எனக்கு அதிக பசி ஆகிவிட்டது. என் தாயிடம் சென்று அம்மா பசிக்குது, உணவு தாருங்கள் தாயே என்று உணவறிந்து விட்டு பாடசாலைக்கு செல்வோம். சரிங்க. போமா என் தாயிடம் செல்வோமா? அம்மா கிட்ட போய் ஏதாவது சாப்பிடுவோம்.